கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 2வது நாளாக நடைபெற்ற சர்வதேச பலூன் திருவிழாவை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். 10வது சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா பொள்ளாச்சி சாலையில் உள்ள ஆச்சிப்பட்டியில் தொடங்கியது. வியாழக்கிழமை வரை நடைபெறவுள்ள இந்த பலூன் திருவிழாவில் பல்வேறு வகையான வெப்பக்காற்று பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. யானை உருவம் கொண்ட வெப்பக்காற்று பலூன் காற்றின் வேகம் மற்றும் எரிபொருள் தீர்ந்தால் கேரள பகுதியில் உள்ள வயலில் இறங்கியது. இதில் பயணம் செய்தவர்கள் பாதிப்பின்றி திரும்பினர். இந்நிலையில் 2ஆம் நாள் பலூன் திருவிழாவில் பைலட்டுகள் முதலில் சின்ன பலூனை வானில் பறக்கவிட்டு காற்றின் வேகத்தை கணித்த பின் மற்ற பலூன்களை இயக்கினர். கோவை அருகே மாட்டுத் தொழுவத்தில் காட்டு யானை புகுந்து மூட்டையை பிரித்து புண்ணாக்கை சாப்பிடும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. துடியலூர் அடுத்த வரப்பாளையம் பிரிவு பகுதியில் பாலு என்பவரது தோட்டத்தில் உள்ள மாட்டுத் தொழுவத்திற்குள் நள்ளிரவில் காட்டு யானை புகுந்தது. அங்கிருந்து தீவனங்களை சாப்பிட்டுவிட்டு புண்ணாக்கு மூட்டையை தூக்கி கொண்டு வெளியே வந்து சாப்பிட்டுள்ளது. இந்நிலையில் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள் வந்தால் செல்ஃபி எடுப்பது போன்ற செயல்களை பொதுமக்கள் தவிர்த்து உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.